ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜெயராம் கிருஷ்ணன் பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குட்டியாக ஒரு மெசேஜ். உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயத்து மேலே பெருசாக ஹோப் வச்சுருப்பீங்க, இந்த விஷயம் சூப்பராக நடந்து முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு விஷயத்து மேலே பயங்கரமாக நம்பிக்கை வச்சுருப்பீங்க. அந்த விஷயம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் வந்து நடக்காமல் போகிறக்கு ஒரு சின்ன விஷயம், ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் உங்களை மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கும், நம்ம நினச்ச அந்த ஹோப்பை வந்து அழிக்கிறதுக்கும் அந்த ஒரு சின்ன நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிடைக்கும். அந்த விஷயம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டில் இதெல்லாம் எதுக்கு பண்ணணும், இதை பண்ணாமையே இருக்கலாமே அப்படின்னு மண்டைக்குள்ளே நெகட்டிவ் தாட்ஸ் அப்படியே சுற்றிட்டே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு டைமில் உங்கள் மைண்டு மனசு எது சொல்கிறதையும் கேட்காதீங்க. அந்த டைமில் உங்கள் மண்டைக்குள்ளே ஓடுறத வச்சு பயப்படாமல் சைலண்ட்டாக ரொம்ப பொறுமையாக இருந்தீங்கன்னா காலம் டைம் உங்களுக்கான ஒரு பதிலை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ டோன்ட் லூஸ் ஹோப்ஸ் யூ ட்ரீம்ட் ஃபார். பார்ட் 2. ஐயோ, படத்தோட பேரை சொல்லிட்டேனே, காப்பிரைட் அடித்தாலும் அடிச்சிருவாங்களே. இதுக்கு முன்னாடி இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பிரதர்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை காப்பிரைட் அடித்து எப்போ அடித்தாங்க, எப்போ தூக்குனாங்களே தெரியல. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். இப்போ அந்த வேர்டை கூட யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த படத்துக்கு ரிவ்யூ எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ரிவ்யூ. பார்ட் 2. இந்த படத்தோட கதைக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ஃபிலிம்கான ஒரு கதைக்கிழமை தான். 10,000 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்கிற ஒரு கதை. அப்போ மக்கள் எப்படி இருப்பாங்க, அதில் அரகேஸுங்கிற ஒரு கிங்டம் ரூலர்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அப்போ மக்களோட நீட் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு இமேஜினரியாக கொண்ட ஒரு நாவல் பேஸ்ட் ஃபிலிம் தான் வந்து இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படம் எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி படம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு ஸ்லோ பேஸ்டு ஸ்க்ரீன் பிளே தான். இந்த படத்தோட கதைக்குள்ளே ஜெல்லாகி இதுக்கு ஆல்ரெடி ஒரு பார்ட் 1 வந்திருக்கு. பார்ட் 1 பார்த்தா தான் பார்ட் 2 புரியும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இந்த படம் வந்து ஸ்டாண்டர்டான உங்களுக்கு புரியும். பட் இந்த படம் பார்த்துட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த விஷயம்லாம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவே இந்த படத்தோட பார்ட் 1 வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. பட் இது வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு நெகட்டிவாக சொல்லியிருந்தாலுமே நான் வந்து when you get into this film core அந்த கான்செப்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் டிஸ்கவரி சேனல்லையோ சின்ன வயசில் ஏஎக்ஸ்ன்னு ஒரு சேனல் இருந்திருக்கும். அதில் எல்லாம் வந்து எர்த் வார்ம்ஸை பற்றி மித்திக்கல் ஸ்டோரிஸ் நிறையாவே சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தை சூப்பராக சயின்டிஃபிக்காக நம்புற மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் டென்னிஸ் வில்பன்னி. அதுக்குன்னு ரொம்ப குழந்தைத்தனமாக ஃபேண்டசி கலந்த படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேண்டசி எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. பட் இந்த கதையில் இதெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாகவும் போகாமல் ரியலிஸ்டிக்காகவும் இருக்காமல் நடுவில் ஒரு மீட்டரை பிடிச்சி ட்ராவல் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டில்கரா நடித்தவர் ரெபுகா ஃபெருக்சன், ஜெண்டாயா அண்டு டிமோதி காலமெட், இவங்களோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸுங்க. இவங்க 4 பேர்த்துக்காக மட்டுமே வந்து நீங்கள் இந்த படத்தை பார்க்கலான்னு சொல்லுவேன். இந்த அளவுக்கு நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தோட பார்ட் 1ல் கொஞ்சம் சீரியஸாக கொஞ்சம் அங்கங்கே ஹியூமர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் டார்க் ஹியூமராக இருந்தாலும் படத்தோட கனெக்டடாக பார்க்குறவங்களுக்கு அந்த டார்க் ஹியூமரெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு தியேட்டரில். அந்த ஒரு பேலன்ஸ், ஹியூமர் அண்ட் சீரியஸ் பேலன்ஸ் வந்து இந்த பார்ட் 2ல வந்து டைரக்டர் டென்னிஸ் வந்து சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. மியூசிக்கல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் மியூசிக் நல்லா இருக்குது. பட் எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா பார்ட் 1ஓட மியூசிக் அளவுக்கு பார்ட் 2ல மேட்ச் பண்ண முடியல. பார்ட் 1 மியூசிக் தான் எனக்கு ஃபேவரட். சினிமோட்டோகிராஃபி ஒரு கற்பனை கலந்த உலகத்துல கிட்டத்தட்ட வந்து படத்துல பாத்தீங்கன்னா 100% சீன்கள் எல்லாமே வந்து ஒரு பாலைவனம் டெசர்ட்ல நடக்கிற மாதிரி தான் வந்து காட்டியிருக்காங்க. அதுக்கான ஜஸ்டிபிகேஷன் 10,000 வருஷம் கழிச்சு இப்படிதான் உலகம் இருக்க போகுதுன்னு அவங்க ஜஸ்டிஃபை எல்லாம் பண்ணல. இருந்தா இப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனையில மட்டுமே வந்து இந்த படத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க. மெயினா இந்த பாயிண்ட் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, டெசர்ட்டை காட்டியிருக்காங்க. படம் பூரா அந்த பாலைவனத்தை மட்டும்தான் வந்து பார்க்க போறீங்க. என்னடா பாலைவனத்தை மட்டுமே காட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு சகிப்புத்தன்மை இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன மைனர் தாட் கூட வந்திருக்காது. ஏன்னா இந்த பேக் டிராப்ல என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ
அதுவும் சென்டிமெண்டா, காமிக்கலா, ஹை மூமெண்ட்ஸா என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணியிருக்காரு டைரக்டர் டென்னிஸ் இந்த படத்துல. அண்ட் முக்கியமா ஜெண்டாயா அண்ட் டிமோத்தி பிளே பண்ண சைனி அண்ட் பால் அப்படிங்கிற கேரக்டர்ஸ் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு மேஜர் ஆஃப் த சீன்ஸ்ல வந்து இந்த பார்ட் 2ல காட்டியிருக்காங்க. அதுக்கான அதாவது ஒரு 4-5 சீன்ல சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த ஒரு சின்ன ரியாக்ஷன்ஸ்லயே வந்து கன்வே பண்ணிடுறாங்க ஜெண்டாயா இந்த படத்துல. அண்ட் டிமோத்தியும் பாத்தீங்கன்னா பாலுங்கிற கேரக்டரை இவன் தாயா பால், இவன் தான் ராஜாவுக்கு இளவரசன், இளவரசனோட ரிடம்ஷன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சூப்பரா நடிச்சு கொடுத்திருக்காரு டிமோத்தி. முன்னாடியே சொன்ன மாதிரி ரெபுகா ஃபெருக்சன், டிமோத்தி, ஜெண்டாயா, ஸ்டில்கர் கேரக்டர்னு ஒரு கேரக்டர் வந்து இருக்கும். அந்த 4 கேரக்டரோட படத்தோட ஸ்டார்டிங்ல கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களை படம் எந்த விஷயத்துலயுமே வந்து ஏமாத்தாது. அந்த அளவுக்கு ஜென்யூனான ஒரு எஃபர்ட்டை வந்து இந்த படத்தோட டீம் தந்திருக்காங்க. டெக்னிக்கல் வைஸ் விஎஃப்எக்ஸ் சூப்பரா பண்ணியிருக்காங்க. சிஜிஐல எந்த ஒரு குறையும் கிடையாது. சவுண்ட் டிசைன் அண்ட் எஸ்எஃப்எக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோலை வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஒரு 2-3 இடத்துல சவுண்ட்ஸை வச்சே வந்து பயமுறுத்தலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. முக்கியமா இந்த மாதிரி வந்து ஒரு காலம் கடந்த படமா இருந்தாலும் இது வந்து ஒரு ரெவல்யூஷன் பிலிம்னு வச்சுக்கோமே. இந்த மாதிரி படத்துல எந்தெந்த விஷயத்தை பத்தி முக்கியமா அட்ரஸ் பண்ணணுமோ எல்லாத்தையுமே வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கிங் எப்படி இருக்கணும், ஒரு கிங் இல்லாத ஊரை திருப்பி எப்படி கொண்டு வரணும், முக்கியமா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிலீஃப்க்கும் மூட நம்பிக்கைக்கும் இந்த 2க்கும் இருக்கிற அந்த ஒரு தின் லைனை சூப்பரான ஒரு விஷயத்தை வச்சு கனெக்ட் பண்ணி படத்துல வந்து காமிக்கலா கொண்டு போயிருப்பாங்க. அந்த விஷயம்லாம் கண்டிப்பா உங்களுக்கு படம் பார்க்கும்போது சூப்பரா ஃபீல் ஆகும். அண்ட் சில விஷயங்கள் புரியலைன்னா இந்த படத்துக்கு ஆனா பார்ட் 1 ரிவ்யூ அண்ட் ரீகேப் வீடியோ வேணும்னா மறக்காம இந்த கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து போடுறேன். இந்த குறிப்பா இந்த படத்துல இருக்க இன்னொரு பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல எந்த ஒரு வல்கர் சீன்ஸுமே இல்ல. இந்த படத்துல அதாவது பார்ட் 1 பார்ட் 2 2 படத்துலயும் சேர்த்தி இவங்க ஹேண்டில் பண்ண அந்த ஒரு அடல்ட் சீன்ஸா இருக்கட்டும் எல்லாமே ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். நீங்க நெகட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேவை இன்னும் கொஞ்சம் டைட்டா வந்து சொல்லியிருக்கலாம். அண்ட் எர்த் வார்ம்ஸை ஹேண்டில் பண்ண விதம் நல்லா இருக்கு. பட் என்ன சொல்றேன்னா அதுக்கான ஒரு இம்பாக்ட் வந்து ஒரு மாதிரி ஒரு பயம் கலந்த இம்பாக்ட் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணா அது ஆடியன்ஸ் கிட்ட என்னடா இது திருப்பி வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சலிச்சிருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஜுராசிக் வேர்ல்டுல டைனோசர்ஸை பார்த்தா ஒரு பயம் இருக்கும்ல, அப்படிங்கறத தாண்டி அது ஒரு ஆக்ஷன் எலமெண்ட்டுக்காக மட்டுமே வந்து ஜுராசிக் வேர்ல்டுல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வேர்ம்ஸை வந்து ரிப்பீட்டடா கொஞ்சம் காட்டியிருக்க வேணாமோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு. டியூரேஷன் பெரிய டியூரேஷன் தான். முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்லோ பேஸ்ட் ஸ்கிரீன் பிளே தான். இன்னும் கட் ஷார்ட் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா 2 hours 35 minutes, இந்த பார்ட் 2 hours 45 minutes கிட்ட இருக்குது. படம் வந்து ஒரு 20 நிமிஷத்துல உங்களை கனெக்ட் பண்ண வைக்க முடியலனா அண்ட் உங்களை பொறுமையை சோதிக்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். பேர் சொன்னா காப்பிரைட் போட்டுருவாங்க. எப்படியோ இந்த வீடியோ வந்து எந்த ஒரு இமேஜும் இல்லாம அந்த படத்து பேரை சொல்லாம இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நேம் சொல்லாம சொல்லி முடிச்சிருக்கேன். அண்ட் முக்கியமா இந்த படம் பார்ட் 3யும் வரப்போகுது. கண்டிப்பா வந்து பார்ட் 3 இதை விட சூப்பரா இருக்கும்னு நம்புறேன். ஆக மொத்தத்துல பார்ட் 2 படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 100க்கு ஒரு 80 மார்க்ஸ் தாராளமா தருவேங்க. பார்ட் 2 ஸ்ப்ளெண்டட் சினிமேட்டிக் ஒர்க் ஃப்ரம் டென்னிஸ் வில்வனி. அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோல எந்த மாதிரி விஷயங்களை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு சஜஷனா வைங்க. அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய். நான் வரேங்க.